Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு simple and quick breakfast ரெசிபியும் ஒரு சட்னியும் தான் பார்க்க போறோம். அதாவது வீட் ரவா இட்லியும் ஒரு குயிக்கான சட்னி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ஆனால் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி. கண்டிப்பாக இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அதை இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 150 grams வந்து வீட் ரவா எடுத்திருக்கேன், அதாவது கோதுமை ரவா எடுத்திருக்கேன். அதாவது இதில் ஒரு 8 இட்லி செய்யலாம். அது கூடவே வந்து ஒரு 150 ml வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா அது சோக் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா ஊற விட்டுருங்க. மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. அது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம அதுக்கு தாளித்து சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் வந்து கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதை வதக்கிட்டு அப்புறமா அதை வந்து நம்ம இப்போ ஊற வச்ச ரவை கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தலையை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 10 முழு பெப்பரை வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மாவை வந்து நம்ம இட்லி பிளேட்டில் ஊற்றிடலாம். இட்லி பிளேட்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு துணி போட்டுக்கிட்டிங்கன்னா இட்லி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இட்லி குக்கரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு காம்பினேஷனாக சட்னி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு வெங்காயம் அதை இப்படி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் அது கூட வந்துட்டு 2 பச்சை மிளகாவை இப்படி ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பல் பூண்டை வந்து 2ஆக வெட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ மிக்சியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி திருப்பியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிட்டு அது கூட வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக வேணும்னா திக்காகவே இருக்கட்டும், இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு அகெயின் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
சேர்த்து தாளித்து இப்போ நம்ம அந்த சட்னியில் அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான். கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவா இட்லியும் சட்னியும். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.